கோவையில கலெக்டர் ஆபீஸ் கிட்ட மனு அளிக்க போன முதியவருக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. இதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கோவை பூ மார்க்கெட் பகுதியை சேர்ந்தவர் 83 வயசான பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற பெரியவர். இவர் தன்னோட மகள் மற்றும் பேத்தியோட கோவை கலெக்டர் ஆபீஸ்க்கு மனு கொடுக்க போயிருக்காரு. அப்போ பாலசுப்ரமணியன் முதல் தளத்துல இருக்கிற சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலகத்துக்கு மாடிப்படி மூலமா ஏறி போயிருக்காரு. முதல் தளத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது பாலசுப்ரமணியன் அவர்கள் திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருக்க மத்த ஸ்டாஃப்ஸ் 108 ஆம்புலன்ஸ்க்கு தகவல் சொல்லிருக்காங்க. அவங்களும் உடனடியா கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. முதியவரை பரிசோதனையும் செஞ்சிருக்காங்க. அப்பதான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பார்த்து உடன் வந்த பாலசுப்ரமணியத்தோட மகள் மற்றும் பேத்தி கதறி அழுதிருக்காங்க. அதுக்கப்புறமா முதியவரோட உடலை 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மனு அளிக்க வந்த முதியவர் திடீர்னு மயங்கி விழுந்து இறந்த சம்பவம் கோவை கலெக்டர் ஆபீஸ்ல பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தி ரேஸ் கோர்ஸ் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க.